ஏடிஎம்கே ஒன்று ரெண்டு இடத்துல கூட இனிமேல் ஜெயிக்காது. நாசம் செய்வதற்காக இவர் பிறவி எடுத்தார். இப்படிப்பட்ட மனிதர் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். 4 பேர் ராஜினாமா கொடுத்தாங்க, அவர் அதை ஏற்றுட்டார். இனிமேல் வேலையில் முடிஞ்சு போன கதை. ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு இந்த ஓடி போயிட்டார் பாருங்கள், புறமுதுகு காட்டி. அமித்ஷா அவர் தாடியை தடவிக்கொண்டு மேப்பில் எந்த ஸ்டேட்டை பார்க்குறாரோ அந்த ஸ்டேட்டுக்கு பார்க்க அவர் செஞ்ச சாதனை அதுதான். அது செஞ்சு அவன் காலில் விழுந்தது உலகம் பூரா தெரியும். கின்னிஸ் ரெக்கார்டே போயிடுச்சு டிவிக்கெல்லாம். நம்ம ஓட்டு போட்ட மைய கூட நாளியலை அதுக்குள்ளே இரட்டை இலை சின்னத்தில் நின்றுட்டு கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு கட்சி மாறுறாங்க. இப்படி ஒரு மனிதன் பிறந்திருக்க அவரும் பள்ளத்தில் விழுந்தார், கூட வந்தவங்களையும் பள்ளத்தில் விட வச்சுட்டார். சண்டைன்னு ஆரம்பிச்சிச்சு, யுத்தம் ஆரம்பிச்சிது. ஏன் போய் 21 பேர் ஓட்டு போட்டீங்க? பிடிக்காத ஒருவர் இந்த நாட்டிலே என்ன பண்ணுறது? மக்கள் ஓட்டு போட்டு பிரதமராக உட்கார வச்சுருக்காங்களே தவிர அவரால் என்ன பயன்? அந்த சிக்கலில் எங்கே மாட்டிக்கிறோமோ, எங்கள் எம்எல்ஏ பதவி போயிடுமோன்னு நீங்களாக அடித்து மோதிக்கிட்டு திருப்பியும் போய் யார் காலில் விழக்கூடாதோ அவங்க காலில் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தானே சொல்கிறாங்க. தப்பிச்சுக்கிறதுக்கு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டா சார். காலில் விழுந்து ஸ்டாலின் கிடைக்கல, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கிடைச்சிருந்தா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணி அது கலைஞ்சியாது. அடுத்த தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சு மறுபடியும் அதே கையில் எடுத்துகிட்டு போனால் மக்கள் ஒத்துக்கோனா? இந்த ஆட்சியை நடத்துகின்ற முதல்வர் நிச்சயமாக அம்மா ஆட்சியை கொடுப்பார். அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட அதற்காக உத்தரவிட்டிருக்கிறார். நீங்கள் இணைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்துச்சு. ஆனால் நீங்கள் ஏன் பேக் வாங்கினீங்க? நீங்கள் இணைஞ்சு ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் புரட்சி அதிமுகவினுடைய நிறுவனர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். ஜெம் தொலைக்காட்சிக்கு வணக்கம். முத்துக்குமார் உங்களுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அதிமுக 3வது இடத்திற்கு செல்லப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பண்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சில நேரத்தில் ஜோசிக்காரன் சொன்னது கூட ஃபெயிலியர் ஆகிடும். சில பேர் ஜாதகத்தை நம்புவாங்க, நாங்களாம் நம்ப மாட்டோம். பல பேர் நம்புவாங்க. நம்புறவங்கள பற்றி நம்ம குறை சொல்கிறதில்ல. ஆனால் நான் ஜோசியம் சொல்கிறதில்ல. நடந்தவைகளெல்லாம் அறிந்து தெரிந்து இது இப்படி தான் போய் முடியும்னு சொல்லி அதிமுக 3வது இடத்துக்கு போகும், பல இடத்துல டெபாசிட் போயிடும், காணாமல் போகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இன்னொரு படி மேலே போய் சொன்னேன், இந்த போட்டி அதிமுகவுக்கும் சீமானுக்கும் தான் இருக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும்னு. அப்படி தான் போய் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்தது 4வது தானே வருது. ஆகவே அப்படி தான் நடக்கும் என்பதை தேர்தலுக்கு முன்னாலேயே சொன்னேன். அதுதான் நடந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வாதிகார போக்கில் இருக்கின்ற ஒரு மோசமான மனிதனிடம் இது அகப்பட்டு கொண்டு என்ன செய்வது என்பது புரியாமல் தத்தளித்து கொண்டிருந்தது. மாலுமி சரியில்லாமல் கப்பல் கரையேற முடியாது. ஆகவே ஏணிப்படிகள் சரியில்லாமல் ஏறி உயரத்தை சென்று அடைய முடியாது. இது தெரிந்த கதை தான். ஆகவே தொடர் தோல்விகள், மக்கள் வெறுப்புக்குள்ளான ஒரு மனிதனை இரட்டை இலை சின்னம் கையில் இருக்கிறது என்று சொல்லி பக்கத்தில் இருக்கின்ற அறிவாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அறிவாய்ந்தவரை வைத்து கொண்டு கண்ட தோல்வி தான் இந்த தோல்வி. இனிமேல் ஏடிஎம்கே 1-2 இடத்துல கூட இனிமேல் ஜெயிக்காது இந்த தேர்தலில். வேணால் முடிஞ்சால் 5 இடைத்தேர்தல் வரப்போகுது இன்றைக்கி தேதிக்கு. இது 5ங்கிறது 10ஆக மாறும், 15ஆக மாறும். உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்னொரு 5-10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சேருவாங்க தாவேக்கால. ஓகே சார், நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ராஜினாமா செய்த இசக்கி சுப்பையாவாக இருக்கட்டும், மரகதம் குமரவேலாக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், சத்யபாமாவாக இருக்கட்டும், இவங்க 4 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை வந்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் என்னுடைய அன்பு சகோதரர், 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். ஆகவே பயணம் செய்தோம். அவர் தாவேக்காவில் முன்னமே போய் இணைந்து விட்டார், உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். என்ன அவரையெல்லாம் பார்த்து தான் பழனிசாமிகிட்ட கேட்டப்போ, ஒருங்கிணைப்பு குழுன்னு வச்சுருக்காங்களேன்னு கேட்டப்போ, தெருவில் போகிறவங்களாம் பேசாதன்னார். இன்றைக்கி நிலைமை பாருங்கள். கீழே நின்று மாண்புமிகு சபாநாயகருக்கு, மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே அப்படின்னு சொல்கிற நேரம்
கால சக்கரம் சொல்கிறது. கீழே இருந்தவர் மேலே போயிட்டார், மேலே இருந்தவர் கீழே வந்துட்டார். ஆனால் 4 பேரை பொறுத்தவரை ஆல்ரெடி ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டாகிவிட்டது இல்லையா? 4 பேர் ராஜினாமா கொடுத்தாங்க, அவர் அதை ஏற்றுட்டார். இனிமேல் வேலையில் முடிஞ்சு போன கதை அது. ஆகவே இனிமேல் அதில் போய் ஒரு விசாரணை தொடரும் அது இதுன்றது தட் இஸ் நாட் கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச சட்டத்தில் இல்லை அது. பழனிசாமி இன்னொரு விஷயம் சொன்னால் சபாநாயகருக்கே நான் சொல்லணும், ஒரு மனுவை கொடுக்கணுன்னு இருக்கேன். அவர் பொதுச் செயலாளரே இல்லை. இதை சொல்லி சொல்லி போதுன்னு போச்சு. எனக்கும் எல்லா டிவிக்கும் சொல்லிட்டோம். என் கூட இருக்கார் சுந்தரமூர்த்தி, நாங்கள்லாம் போட்ட கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க சொல்லியிருக்கு பெஞ்சு. அவர் இன்ன வரைக்கும் எந்த இடத்துலையும் கடந்த 6-7 வருடங்களாக அவரை இந்த டிஸ்பியூட் வந்த பின்னாடி ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு இந்த ஓடி போயிட்டார் பாருங்கள் புறமுதுகு காட்டி, அந்த ஓபிஎஸும் இவரும் ஃபைட் பண்ணி நாங்கள் உள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் ஏன் கேஸ் பெண்டிங் இருக்குது, மெட்ராஸ் பெஞ்சுக்கு பெண்டிங் இருக்குது, இதெல்லாம் பெண்டிங் இருக்குது. ஆகவே எங்கேயுமே பொதுச் செயலாளர்னு தேர்தல் ஆணையம் சொல்லலை. ஆகவே பொதுச் செயலாளராக அவர் அவரையே சொல்லிக்கிட்டு சார் கட்சி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளருங்கிறாங்க. இப்போ அதாவது விஜயபாஸ்கராக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், இவங்க பிரியும் போது கூட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும்போது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தானே சொல்கிறாங்க. தப்பிச்சுக்கிறதுக்கு சண்டைன்னு ஆரம்பிச்சிச்சு, யுத்தம் ஆரம்பிச்சிது. ஏன் இப்போ 21 பேர் ஓட்டு போட்டீங்க? அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டா சார். பின்ன அதுக்கு ஆசைப்பட்டு தானே போனீங்க. ஆனால் அவர் சொன்ன சண்முகம் எங்களுக்கு பதவி ஆசையெல்லாம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு. அவர் போய் மாட்டிக்கலையே அதில். அவர் இன்னமும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க முடியாதுன்னு தான் நிற்கிறாரு. சரண்டரானது வேலுமணி தானே. அது என்ன காரணம்? நீங்கள் சொன்ன மாதிரி பதவி ஆசை இல்லை, அமைச்சராகிற ஆசை இல்லை அப்படின்னா அப்புறம் சும்மா இதுக்கு போய் தாவேக்காவாதிருச்சிங்க. சும்மா போய் ஓட்டு போடுவீங்களா ஒரு கட்சிக்கு? ஆதரவுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஓட்டே போட்டிங்க. அந்த சிக்கலில் எங்கே மாட்டிக்கிறோமோ, எங்கள் எம்எல்ஏ பதவி போயிடுமோன்னு நீங்களாக அடித்து மோதிக்கிட்டு திருப்பியும் போய் யார் காலில் விழக்கூடாதோ அவங்க காலிலே விழுந்து சரண்டரை அசிங்கமாக இல்லை, இவங்களுக்கு கேவலமாக இல்லை, மான மரியாதை போச்சு இல்லை வேலுமணிக்கு கோயம்புத்தூரில் துரோகின்னு கத்துறான். அவருக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் வேணுன்னே இருந்தாலும் எடப்பாடி போடுறாரு. நான் என்ன கேட்குறேன், உன்னை ஏற்றுக்கலைன்னா இந்த கட்சியில் இருக்கக்கூடாதா? எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேன்னா இந்த கட்சிக்கு அவருக்கு சம்மந்தம்லாம் போயிடுமா? அது மாதிரி சர்வாதிகார போக்கு இன்றைக்கி நேற்று கடைப்பிடிக்கிறார் அவர். ஆகவே அவங்களே அவங்க கண்ணை குத்திக்கிற மாதிரி இருந்தால எலெக்ட் பண்ணது கூட வச்சது தப்பு. இன்றைய தினம் அசிங்கப்பட்டு விட்டார் வேலுமணி, கேவலப்படுத்தப்பட்டு விட்டார். ஆகவே நீங்கள் சொன்னதான் கரெக்டு. அவங்க அமைச்சராகணும்னு போனாங்க, இன்னொரு பக்கம் பழனிசாமி முதலமைச்சராகணும்னு போனார். இது 2 ஆட்டமும் நடந்தது, 2 ஆட்டமும் அழிவில் முடிந்தது. ஓகே சார், அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நம்ம ஓட்டு போட்ட மைய கூட நாளியலை, அதுக்குள்ளே இரட்டை இலை சின்னத்தில் நின்றுட்டு கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு கட்சி மாறுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பெரிய யோகியத்தனமான வேலையை பண்ணிவிட்டு மைய அலையில். ஆனால் நான் திமுக காலில் விழுந்து சசிகலா முதுகில் குத்துன மாதிரி குத்துற விஷயம் அப்புறம் போய் காலில் விழுந்து ஸ்டாலின் கிடைக்கல, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கிடைச்சிருந்தா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணி அதுக்கு அலைஞ்சியாது போய் டிடிவி தினர் லெட்டர் எடுத்துகிட்டு போய் கவர்னர்கிட்ட ஏன் கொடுக்கணும்? அந்த ஒன்றுமே இல்லாமல் போகணும். உதவாக்கிற டிடிவி தினர் எடுத்துகிட்டு போய் லெட்டர் கொடுத்து என் கேண்டிடேட்டை காணன்றாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு எழுதி கீழே சைன் போட்டு இந்த கடிதம் தாங்க கொடுத்தாரு எஸ் காமராஜ் அப்படின்னு ஏன் கொடுத்தீங்க? அப்போ எங்கே திட்டம் போட்டீங்க? 3வது இடத்துலேருந்து நீங்கள் எப்படி முதலமைச்சராக முடியும்? முதலுக்கே மோசம், அயோக்கியத்தனமான வேலையை பண்ணிவிட்டு திமுக காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணி அது கலைஞ்சி நீ முடியல. நீ பண்ணதா பெரிய உலகமாக தப்பை பண்ணிவிட்டு இங்கே போய் ஓட்டு போட்டவங்கள கலட்டா பண்ணிக்கிட்டு ஆதரித்து போட்டாங்கன்னு அவங்க மேலே நடவடிக்கைன்னா உன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறது? திமுகவே ஒரு நாள் ஷேக் ஆச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தலைவர் இதை சொன்னாலும் கட்டுப்பட வேண்டும், ஆட்சி அமைக்கின்ற நேரம் கூட வரும்லாம் சொன்னாங்க. மறுநாளே அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மாறிட்டார். என்னை போன்றவர்கள்லாம் சொன்னோம், ஜனநாயக கடமை ஆற்றியவர்கள் கொடுத்திருக்கின்ற மாபெரும் சக்தி தான் ஜோசப் விஜய் என்கின்ற முதல்வர். அவர் 108 இடத்த கொடுத்துட்டாங்க. ஒன்று போச்சு, 107 இடம். காங்கிரஸ் 5 வந்துடுச்சு, சப்போர்ட் பண்ணிடுச்சு.
திமுகவில் அங்கம் வைக்கிற அத்தனை கட்சிகளும் வெளியேறுகின்ற நிலைமை. எல்லாரும் வந்து விஜயை சப்போர்ட் பண்ணி ஏன் இந்த ஆட்சியை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் மக்கள் வாக்களித்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா? 86 சீட்டு யாருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் திமுக 2006. அதை வச்சு 5 வருஷம் நடத்தினாங்கல்ல ஆட்சியை. மைனாரிட்டி ஆட்சி. மைனாரிட்டி ஆட்சின்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதையும் மீறி அந்த அதையெல்லாம் கவனித்து வழியெல்லாம் அதையெல்லாம் பார்த்து தானே அப்புறம் அம்மா வந்து கிண்டல் பண்ணதையும் தாங்கிட்டு தானே கலைஞர் 5 வருஷத்தை கொண்டு போனார். சார், அதாவது அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்து தாவேக்கால இணைந்த எம்எல்ஏக்கள், அதாவது குறிப்பாக மரகதம் குமரவேல் வந்து அவங்க சொல்கிறாங்க, 10 நாட்களில் நாங்கள் வந்து அம்மாவோட ஆட்சியை பார்த்துட்டோம், அம்மாவோட ஆட்சி தான் செயல்படுது அப்படின்லாம் சொன்னாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பெண்களுக்கு அதிகமாக வந்து பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறோம். பெண்களை காவல்துறையில் இடம்பெற செய்து அழகு பார்த்தது புரட்சி தலைவி அம்மா. நேற்று சிங்கப்பெண் ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாரு. அம்மா பெட்ரோல் அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்துக்கிறாரு. அவர் முன்னிறுத்துவது பேரறிஞ பெருந்தகை அண்ணா அவர்களையும் தந்தை பெரியார் அவர்களையும், அந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் இப்போ எங்களை வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வணங்குகிறார், போற்றுகிறார். எம்ஜிஆர் நான் சொல்லிக்க மாட்டேன், எம்ஜிஆர் வழியில் வந்தவன் தான் சொல்லிக்கிறேன்னு சொல்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வரலாற்றை நிலைநிறுத்தி இந்த ஆட்சியை நடத்துகின்ற முதல்வர் நிச்சயமாக அம்மா ஆட்சியை கொடுப்பார். அம்மா உணவகம் சிறப்பாக செயல்பட அதற்காக உத்தரவிட்டிருக்கிறார். சார், அதாவது அம்மா உணவகம் செயல்படுத்த சொல்லி உத்தரவிட்டார். ஆனால் ஒரு சில இடங்களில் அம்மாவோட ஃபோட்டோவே எடுத்துகிட்டு விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ வைக்கக்கூடிய சூழ்நிலை காட்சிகளும் பரவணுச்சு இல்லையா? இல்லை, எங்கே வருது? ஆவடிக்கு பக்கத்தில் சார். யார் பண்ணா? ஆவடிக்கு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள். அது தப்பு. அது இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அம்மா உணவகத்திலேருந்து ஃபோட்டோ எடுத்து வெளியே எரிஞ்சிட்டானுங்க. விறுவிறுன்னு பேர் கெட்டுன்னு உடனே என்ன பண்ணார் அன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின்? உடனே திரும்பி ஃபோட்டோ வாங்க மாட்ட சொல்லி அது எடுத்தவங்கள கட்சி விட்டு உடனே எடுத்தார். ஸோ அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அது இந்த அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ அம்மா உணவகத்தில் போய் அம்மா படம் இருக்குது, பக்கத்தில் முதல்வர் படம் வச்சுக்கூடாதுலாம் ஒன்றும் சட்டம் இல்லை, வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவர் விஜய் படத்தையும் வச்சுக்கிட்டவங்க, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் திட்டங்கள் வந்து நிறைவு செய்யப்படாமல், அந்த திட்டங்கள் வேண்டான்னு சொல்லி மூடுவிழா பண்ணாமல் அதை நடத்துவதற்கு எனது பாராட்டுக்கள் எப்பொழுதுமே உண்டு. ஆகவே நீங்கள் அதில் குறை சொல்லவே முடியாது அவரை. ஓகே சார், அதாவது அடுத்த அதிமுகவாக வந்து வளர்ந்து வருது தாவேக்கா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. சந்தேகமே இல்லைங்க. நான் உண்மையை சொல்கிறேன். செக்ரட்டரியேட் போங்க, கேமரா எடுத்துக்கிட்டு ஒரே கூட்டமாக இருக்கும். அங்கங்கே இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் அவங்கவுங்கள பார்த்து, குறிப்பாக மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்களை பார்த்து, ஆனந்த் அவர்களை பார்த்து இந்த கட்சியில் சேர்றதுக்காக அங்கே பெரிய கூட்டமே நிற்கிதுங்க. ஏடிஎம்கே இருக்கவங்க தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை. ஆயிரக்கணக்கில் பார்க்க முடியும் தினம். ஸோ அங்கங்கே அந்த கட்சி மீது இருந்த நம்பிக்கை போய் இந்த தலைவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆகவே இவர் சரியில்லை பழனிசாமின்னு முடிவு பண்ணி தாவேக்காவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். சார், நீங்கள் அதாவது செங்கோட்டையன் சார் வந்து இணையும் போது நீங்கள் இணைவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்து வந்துச்சு. ஆனால் நீங்கள் ஏன் பேக் வாங்கினீங்க? நீங்கள் இணைஞ்சிருந்தா இந்நேரம் வந்து செங்கோட்டையன் சாருக்கு அடுத்த இடத்துல இருந்திருப்பேன். ஒரு அமைச்சராகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, எல்லாம் இருந்தது, கூப்பிட்டாங்க. அது ஒரு தவறான முடிவாக போகாமல் இருந்ததும் ஒரு தவறு. அவரை பார்க்கணுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன், இதிலேயே தள்ளி போயிடுச்சு. என்னை அழைத்தது உண்மை, நான் செல்லாதது உண்மை. ஆகவே இன்றைய தினம் அமைச்சராக இருப்பேன் என்று நீங்கள் கூறுவதும் சரியான ஒன்று தான். ஆகவே இது போக போக சரியாக போயிடும். எனக்கும் அந்த எண்ணங்கள் உண்டு, தாவேக்காவுக்கு போகணுன்னு. அதற்குரிய ஏற்பாடு நடக்கிறது, விரைவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தாவேக்காவில் இணைய போகிறீர்கள் சார். ஆனால் இப்போ பெரிய குற்றச்சாட்டாக எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தாவேக்கா ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை. நாங்கள் அந்த மை அலையிலன்றான், பெண்களுக்கு மை போட்டு என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை? எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய என்ன ஆயிடுச்சு இப்போ பெண்களுக்குன்ற? பெண்கள் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமைகள் என்ன எங்கெங்க ஆச்சு? இப்போ பாலியல் வன்கொடுமை என்பது தந்தை பெரியார் கண்ட பெண்ணுரிமை, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோன்னு சொன்ன பாரதி, இப்படியெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. பெண் கொடுமைகள் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நம்ம வடநாட்டிலிருந்து எல்லா இடத்துலையும் நடந்த நிர்பயா கொலை வழக்கு உங்களுக்கு தெரியும்,
இவ்வளோ மோசமான ஆனா சூழ்நிலையில் நடந்தது. வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பிரச்சாரத்துல பேசினாரு. ஆனா இவர் ஆட்சி தொடர்ந்தும் இது தொடருது அப்படிங்கிறது மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதிமுக தரப்புல இருந்தும் சரி, திமுக தரப்புல இருந்தும் சரி தொடர்ந்து வைக்கிறாங்களே இந்த குற்றச்சாட்டு. எங்கள் வீட்டுக்கு மேலே மரம் இருக்குது, மரத்துலேருந்து காக்கா காலையில் செத்து போச்சுங்க, அதுக்கு விஜய் தான் காரணம்னா என்ன பண்ணுறது? இது ஆட்சி வந்து 1 மாதம் ஆகலை, 6 மாதம் வரை அமைதியாக இருப்போம் என்று சொல்லிதான் தோற்ற பொழுதெல்லாம் எங்களை வளர்த்து ஆளாக்கிய புரட்சி தலைவி அம்மா சொன்னார்கள். எம்ஜிஆர் தோல்வினா தெரியாத தலைவருக்கு. கலைஞர் சொல்லுவார் அந்த வார்த்தையை, தோல்வி ஏற்றுக்கொள்கிறேன், 6 மாதம் நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோன்னு சொல்லுவோம். ஏங்க தினம் காலையில் எழுந்தா இந்த பிரச்சனைங்க, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதாவது ஒன்று கிளறி அதில் மீன் பிடிக்க முயற்சிப்பது ஏன்றது எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் பர்டிகுலராக கடைசியாக நடந்தது அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த பெண் பாலியல் பலாத்கார கொடுமை. உடனே அவங்க கண்டுபிடிச்சி கட்சியிலேருந்து அவனை எடுத்து உடனே நடவடிக்கை எடுத்து உடனே கண்டுபிடிச்சிட்டான். பொள்ளாச்சி மாதிரி இழுத்துட்டு போகல, சிபிஐ கண்டுபிடிக்கிற நிலைமை ஆகலை. பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் உலக அரங்கிலேயே நடந்துடாத சம்பவம், மோசமான சம்பவம். சொல்றாங்கல்ல சார், அதிமுக ஆட்சினா பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சிங்கிறாங்க. என்னங்க பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சொல்லி தானே? ஆமாம், நான் கேஸ் போட்டு பெண்டிங்கில் இருக்குது. நான் ஒரு கேஸ் போட்டிருக்கேன். அது பெருமாநல்லூரில் அந்த பொண்ணு வந்து கொண்டு வந்து அது ஆக்சிடெண்ட்டில் செத்து போச்சுன்னு சொன்னது சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லி ரீஇன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்கோம். அது திருமூர்த்தி அப்பியர் ஆகிறார், லாயர் அப்பியர் ஆகிட்டார் ஆல்ரெடி. ஆகவே அந்த கேஸ் இஸ் பெண்டிங் ஸ்டில். ஸோ அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் இங்கே நடந்தது சார். தூத்துக்குடியில் 11 பேரை சுட்டானுங்க, டொப்புன்னு. அப்பாவும் பிள்ளைங்க லாக்கப்பில் போட்டு சாகடிச்சாங்க. நடந்ததா? சாத்தன்குளம். இதெல்லாம் நடந்துச்சு. ட்ரெயினில் இப்போ நடந்துச்சு ஆட்சிக்கு முன்னாடி. அந்த வடநாட்டை சார்ந்தவர்கள் ட்ரெயினில் அடித்து ஏதோ ரகலையெல்லாம் ஆச்சு. ஏன் இப்படி தினம் ஏதாவது குறையை கண்டுபிடிக்க வேண்டும், விஜய் மீது அதை திணிக்க வேண்டும், எதையாவது சொல்லி மக்களிடத்தில் இவர் சரியில்லைன்னு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர வேண்டும்னு முயற்சிக்கிறாங்க. அது நடக்காது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தலைப்பாகவே கூட எடுத்துக்கோங்க, இவளுக்கு மான மரியாதை யோகியதை எல்லாம் இருந்துச்சுன்னா பழனிசாமிக்கு நீ தானே தலைமை தாங்கின, நீ தானே A-Form B-Formல சைன் போட்ட. இப்போ 5 இடம் போச்சு, 4 எம்எல்ஏ ராஜினாமா கொடுத்துட்டாங்க. கேண்டிடேட்டை போட்டு ஜெயிக்க வை. உனக்கு தேறி இருந்து அதை செய். அப்போ நீ ஆம்பளை, நீ செஞ்சது நியாயம். என்னை என் கட்சியிலேருந்து 4 பேர் வெளியே அனுப்பிச்சிங்கள, அங்கே நிறுத்துகிற என் கேண்டிடேட்டை நிறுத்த வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும். அது யோகியது இல்லையே. இருந்தால் புறமுதுகு காட்டி விற்கிறவாண்டி ஈரோடு கிழக்கு மாதிரி ஓடினாலும் ஓடிடுவார். வா நில்லு, தேறி இருந்தால் வாங்க, அங்கே போய் நில்லுங்க. திமுக நிற்கட்டும், அதிமுக நிற்கட்டும், தாவேக்காவை நிற்கட்டும். ஒரு கால் தாவேக்கா தோற்று போச்சுன்னா அப்புறம் நீங்கள் தானே வெற்றியை கொண்டாடணும், நாங்கள் அதை பாராட்ட தானே செய்யணும். அது நடக்காது ராஜா. மறுபடியும் டெபாசிட் காணாமல் போகுது. இந்த எலெக்ஷன்ல நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கே நிறைய டெபாசிட் காலி. குறிப்பாக எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும்னா ராயபுரம் தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ ஜெயக்குமார் அவர்களுக்கு டெபாசிட். நீ கவனிங்க, நான் முடிசூடா மன்னனாக இருந்தவன் ராயபுரத்தில் தோல்வியே கண்டிராதவன். எப்படி இருந்தேன்னு தெரியுங்களாடா. இந்த பிஜேபி கூட கூட்டணி வச்சு நாசமாக போயிட்டோம் எங்கள் கட்சியும் நாங்களும். வேண்டான்னு சொன்னேன். எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அங்கே போய் கூட்டணியை வச்சுக்கிட்டு கேவலமாக வந்து தோற்று போனதுக்கு காரணமே பிஜேபி தான். அது ஒரு ஓட்ட 2 வீலரு, அதில் ஏறி எப்படி போக முடியும்னு பேசினாரா இல்லையா? பேசினார். அப்போ அதே டோனில் நீங்களும் பேசுகிறீங்க. அது அவரை அழகாக வந்து பொறாத்தலையெல்லாம் கூட்ட காலங்கள் உண்டு. அப்புறம் அன்பு நண்பர் விட்டுட்டு அதை பற்றி பேசுறது இல்லை. போகிற இடத்துல என்னை பார்த்து கற்றுவோம், பொறாத்தலை பூரா தமிழ்நாடு பூரா அப்படி இருந்த நிலைமை. ஆனால் அவர் தோத்துட்டார். எனக்கே கஷ்டமாக இருந்தது, டெபாசிட் போகுதுன்னு. அடுத்த தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சு மறுபடியும் அதே கையில் எடுத்துகிட்டு போனால் மக்கள் ஒத்துக்கோனா? இப்போ அந்த காரணத்தை காமிச்சு பிஜேபியோட போனதில் தோத்தன்னு சொல்லிட்டு அப்புறம் 2011 தேர்தலில் இப்போ பண்ண தப்ப 2016 பண்ண தப்ப 2021 பண்ண தப்ப 2026 போய் பண்ணீங்கன்னா நீங்களே சொல்கிறீங்க அதான் தோக்குறோம் பிஜேபியாலன்னு. அப்புறம் நீங்களே போய் பிஜேபியினுடைய கொடியை பிடிச்சிட்டு போகிறீங்க. என்னங்க அர்த்தம்? ஏன் அதில் வந்து இது முடிசூடா மன்னனுக்கு முடியலன்னா விடுங்க, எனக்கு கூட கொஞ்சம் முடி கம்மியாக தான் இருக்குது. மூளையாவது இருக்கணும் இல்லை, மூளை இல்லை, முடி இல்லை. அதே பேனரை கையில் எடுத்து போனான், அடித்தான் ராயபுரம் மக்கள். வாங்கிக்கோ தம்பி, எங்களெல்லாம் தெரியாது அவன் விஷயம். அப்போயே அதை சொல்லிட்டு வந்தால் இப்பயும் அதே பேனரை கையில் பிடிச்சிட்டு புத்தி இல்லையான்னு டெபாசிட்டும் போச்சு.
முடிசூடா மன்னனுக்கு முடியும் போச்சு, சூடமும் போச்சு, எல்லாம் மகுடமும் போச்சு. ஓகே சார், இன்னைக்கு காலையில் ஒரு பெரிய பிரேக்கிங். அதாவது இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள், குறிப்பாக இந்த மின்வெட்டு பிரச்சனைக்கு அகைன்ஸ்டாக நியூஸ் போட்டால் அந்த சேனலையே தூக்குறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 சேனலை தூக்கியிருக்காங்க. அதுக்கு எல்லா கட்சியிலிருந்தும் கண்டனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் கொடுக்குறார், உதயநிதி அவர்கள் கண்டனம் கொடுக்குறார். ஒரு எக்ஸ்ட்ரீமாக இன்னும் போய் வந்து அதே தான் மருவு மட்டும் வச்சிருக்காங்க. திமுக ஆட்சியில் நடக்குதுலாம் விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதை நியாயப்படுத்த வரவில்லை. இந்த இடத்துல நான் வந்து அப்படி நடந்திருந்தால் அதை பாராட்ட முடியாது. இந்த கன்சர்ன் மினிஸ்டர் கிடைச்சா நான் சொல்ல போகிறேன், தேவையில்லாத வேலை. ஏன்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு தொலைக்காட்சிக்கு இதே மாதிரி ஏற்பட்டுச்சு எடப்பாடி ஆட்சியில். யார் தெரியுங்களா? அமைச்சர் உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன். அப்புறம் உடனே கூப்பிட்டு ராத்திரியில் அந்த ஓனரை லைனுக்கு வந்துட்டார். அவர் அப்படியே இருங்கண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சரை லைனில் வச்சு கான்கால் எடுத்து, எதுக்குங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ என்ன பண்ணாங்கன்னு போய் அதை கட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அவர் சிரித்து இவர் லைனில் இருந்தார். அவரும் டைரெக்டாக கேட்டார். உடனே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் சால்வ் பண்ணி சரி பண்ணிட்டாங்க அரசு கேபிளில். அப்போ ஒரு அரசு கேபிள் இது நடந்தது இல்லையா? இவர் கரெக்டாக நடந்தது. 2வது புதிய தலைமுறை ஓப்பனாக வந்துட்டார். நான் முதல்ல சொன்னது ராஜ் டிவிங்க, அந்த பேரையும் சொல்லிட்டேன். 2வது இப்போ புதிய தலைமுறை. புதிய தலைமுறையை போன ஆட்சியில் கட் பண்ணிட்டாங்க. போராட்டம் நான் ஒசூரில் பண்ணேன், ஸ்டாப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு. இது ஏதோ புதுசாக இந்த விஜய் ஆட்சியில் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இல்லை சார், மாற்றம் தானே வந்து கரெக்ட். யுவர் 100% கரெக்ட். அது வந்து இப்போ 3 தொலைக்காட்சியில் அதை கட் பண்ணுறது வந்து சரின்னு நான் சொல்லவும் மாட்டேன், தவறு. ஆனால் நடந்திருக்கு படிப்படியாங்கிறத நான் உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். அவங்க செஞ்ச தப்பையே இந்த கவர்மெண்ட்டும் செய்யக்கூடாது. ஸோ பத்திரிகை சுதந்திரத்தை பறிப்பதற்கு போகவே கூடாது. சரி, இப்போ பத்திரிகை 3வது தூண் 4வது தூண்லாம் சொல்லிக்கிறோம். பத்திரிகை வேணும், செய்தி. இப்போ நான் பேசுகிறது வெளியில் போகணுன்னா இப்போ உங்கள் மூலியமாக போகணும், யூடியூப்லேருந்து ஜெம்லேருந்து. அப்போ அதுதான் வழி நமக்கு, அரசியல்வாதிக்கு. அந்த குரல் வழியே போய் நெருக்க போனால் அது சரியாகாது. அதை இந்த கவர்மெண்ட்டு முதலமைச்சருடைய மேலான கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நானே ஒரு லெட்டர் எழுதினேன், என்னுடைய கண்டனங்களும் பதிவு பண்ணியாச்சு. ஆகவே அது சரியில்லாத ஒரு முறை தான், மாற்றுக்கருத்து. ஓகே சார், இப்போ இறுதியாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட, ஏன்னா எதற்கும் துணிந்து வந்து பட்டுன்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லக்கூடிய நபர், உங்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்த இது பண்ண சொல்கிறேன். நான் ஒரு சிலருடைய பெயர்களை சொல்கிறேன், உங்களுடைய ஒரு வரி சொல்லுங்கள், ஒரு வரி பதிலை வந்து சொல்லுங்கள். முதலாவதாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். மங்காத மறையாத புகழுக்குரியவர். அதோடு மாத்திரமல்ல, நாடு போற்றும் உள்ள திட்டங்களின் மூலம் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்டவர், அஞ்சாதவர். அட்சய பாத்திரம், 5 எழுத்து மந்திரம் உச்சரிக்கும் நாவலெல்லாம் உயிர் மணக்கும் சந்தனம், நாங்கள் போற்றி புகழ்வாடி வணங்கும் தெய்வம். ஆகவே அம்மா நிகரற்ற தலைவர். எடப்பாடி பழனிசாமி. இப்படி ஒரு மனிதன் பிறந்திருக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் நாஞ்சில் மனோகரன் தவறாக ஒரு வார்த்தையை கலைஞரை பார்த்து பிறந்தது கருவிலேயே குற்றம் என்றார். அதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவித்தோம். ஆனால் இந்த மனிதன் தோன்றியதே அதிமுகவை அழிப்பதற்கு தான். இவன் பிறந்ததே புரட்சி தலைவர் பாடி வீடுகளிலும் யுத்த களத்திலும் உருவாக்கிய இந்த இயக்கத்தை நாசம் செய்வதற்காக இவர் பிறவி எடுத்தார். இப்படிப்பட்ட மனிதர் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர். ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி போக முடியாது. தெரியாமல் போயிட்டோம். இந்த குருடுங்கிறது தப்பில்லை. பார்வையற்ற ஒருவரை நம்பி நம்ம பின்னாடி போகிற கதையை போச்சு. அவரும் பள்ளத்தில் விழுந்தார், கூட வந்தவங்களையும் பள்ளத்தில் விட வச்சுட்டார். அத்தனை பேரையும் அனாதையாக்கி எதிர்த்து பழனிசாமியை போரிட முடியாமல் புறமுதுகு காட்டிய ஓடிய கோடை தான் ஓ பன்னீர்செல்வம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரை நான் பழகியவரை மிகவும் சிறந்த மனிதர், அருமையான ஒரு தலைவர். அவரிடம் பழகியதால் எனக்கு தெரிந்தது, ஆரவாரம் இல்லாமல் அத்துணை பேரையும் அரவணைத்து கொண்டு போய் நல்லது செய்து மீண்டும் ஆட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் மக்களிடத்தில் ஆன்டி இன்கம்சி ஒரு வெறுப்பு இருந்தது. அதை அவர் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவரை சுற்றி இருக்கின்ற 70% நிர்வாகிகள் அத்தனை பேரும் ரொம்ப டேஞ்சரஸ்னால் சாதாரண டேஞ்சரஸ்னால் இல்லை. ஆகவே அவர் ஏற்றுக்கொள்வார், இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே அவர்களை வைத்து கொண்டு அவர் எப்படி கழகத்தை நடத்தப் போகிறார் திமுக என்பது தெரியாது. ஓகே, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் பாவம் மக்களே தீர்ப்பளித்து விட்டார்கள். அவரே கல்லில் தண்ணி விட்டுட்டார். அவர் 4வது இடத்திற்கு வந்து விட்டார். வாக்குகளும் குறைந்தது.
தேவையில்லாத தகராறு விஜயிடம். மக்கள் வாக்களித்து தீர்ப்பளித்து விட்டார்கள். இனி அவர்தான் முடிவு செய்ய வேண்டும், தொடர்ந்து அரசியலா இல்லையா என்பது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த ஆரவாரமும் இந்த கட்டிலம் காளைகளினுடைய எழுச்சிமிக்க வரவேற்பும், அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் அவர்கள் வரவேற்பும் யாருமே கணக்கிட முடியாத ஒன்றை வடநாட்டிலிருந்து இந்தியா டுடே ஆக்சிஸ் கணக்கிட்டு வெளியிலே சொன்னது. எதுவுமே தெரியாமல் ஒரு உள்கட்சி போர் நடந்தது, வார் நடந்தது. அமைதி புரட்சியில் வந்த ஒரு மாபெரும் தலைவராக காட்சியளிக்கிறார். அவரிடத்திலிருந்து ஊழலற்ற ஆட்சி எதிர்பார்க்கிறோம். அவரிடத்திலிருந்து மக்களுக்கு நல்ல திட்டங்களை எதிர்பார்க்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அதில் வெற்றி காண்பார். ஆகவே இந்த ஆட்சி நல்லாட்சி தொடரும். ஆகவே விஜயை பொறுத்தவரை காலையிலிருந்து மாலை வரை ஒரு முதலமைச்சர் பணிகளை சிறப்பாக ஆற்றுகிறார். பிரதமர் மோடி பிடிக்காத ஒருவர் இந்த நாட்டிலே என்ன பண்ணுறது? மக்கள் ஓட்டு போட்டு பிரதமராக உட்கார வச்சுருக்காங்களே தவிர அவரால் என்ன பயன்? என்ன இதுவரை சாதித்திருக்கிறார் மோடி? ரயில்ரா வந்தே பாரத்னு ஒன்று ஆரம்பித்து விடுறது. அதில் போனீங்கன்னா ஏற்கனவே காங்கிரஸ் கொடுத்தது. அதில் 40% கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இப்போ ட்ரெயினில் இல்லை. 60% 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அந்த ஒரு சலுகை இருந்தது. சலுகை பறிக்கப்பட்டது. இப்படி மக்களுக்கு உள்ள சலுகையெல்லாம் பறித்து ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு அந்த பன் பட்டர் ஜாம் கலாட்டா கூட கோயம்புத்தூரில் பார்த்துருப்பீங்க. ஆகவே இவரால் எந்தவித பயனும் முன்னேற்றமும் இல்லாத ஒரு மனிதர். ஆனால் பிரதமர் நாற்காலியிலே நீடிக்கிறார். அமித்ஷா அவர் தாடியை தடவிக்கொண்டு மேப்பில் எந்த ஸ்டேட்டை பார்க்குறாரோ அந்த ஸ்டேட்டு காலி. அது ஆட்சியில் இருந்தாலும் அந்த எம்எல்ஏக்களை எப்படி தூக்கணும், ஆட்சியை எப்படி மாற்றணும், அங்கே எப்படி உட்காரணும்னு அவர் ஒருத்தரால் தான் அந்த வேலை முடியும். அதை செய்து காண்பிப்பதிலே வல்லவர். நேர்மையாக வரமாட்டார்கள் இவர்கள். ஆனால் அவர்களால் விளையாட முடியாத ஒரே ஒரு களம் தமிழகம், கேரளம். ஆந்திரத்தில் ஒரு 70%. ஓகே. அண்ணாமலை அன்பு நண்பர். நான் அப்பயே சொன்ன அவருக்கு. அங்கே வந்து அண்ணாமலை இருந்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியில் அமித்ஷாஜி கைத்தட்ட மாட்டாங்க, பிரதம மந்திரி மோடிஜி கைத்தட்ட மாட்டாங்க, ராஜா ஜி கைத்தட்ட மாட்டாங்க, வானதி சீனிவாசன்ஜி ஆரவாரம் கைத்தட்ட மாட்டாங்க. அண்ணாமலைஜி அப்படின்னா நான் நாகேந்திரனுக்கும் கைத்தட்டு. ஒரே ஆரவாரம் கைத்தட்டல் கட்டுக்கு அடங்காது. அன்றே சொன்னேன், இதை ஏற்றுக்கவே மாட்டாங்க பிஜேபி லீடர்ஸ். ஒரு நாளைக்கு எங்க எடப்பாடின்னு ஒரு முட்டாப்பையை சொல்லி தலைவர் பதவியிலேருந்து எடுக்கிறாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆகவே அண்ணாமலைக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவரை பாராட்டினேன். அவர் புது கட்சி என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இனிமேலாம் புது கட்சி ஆரம்பித்து, நான் ஒரு கட்சி நடத்துகிறேன். பட் புது கட்சி ஆரம்பித்து இந்த புயல் முன்னால், விஜய் என்கின்ற அமைதி புயல் முன்னால் வேலைக்காகாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எஸ் சார். இறுதியாக உதயநிதி ஸ்டாலினை பற்றி ஒன்றும் நோ கமெண்ட்ஸ். அவர் என்ன பண்ணார்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளையும் சாதனைகளையும் சொல்வதற்கு பதிலாக சசிகலா காலில் விழுந்த ஃபோட்டோவை காமிச்ச தேர்தலை முடிச்சிட்டார் தமிழ்நாடு பூரா. அவர் செஞ்ச சாதனை அதுதான். அது செஞ்சு அவன் காலில் விழுந்தது உலகம் பூரா தெரியும். கின்னஸ் ரெக்கார்டே போயிடுச்சு டிவிங்கெல்லாம். அதை எடுத்துகிட்டு போய் அதிலேயே பேசிட்டு வந்துட்டார். வருங்காலங்களில் அவர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்திருக்கிறார் என்பதை உதயநிதி ஸ்டாலின் சொல்ல வேண்டும். இறுதியாக நீங்கள் சொன்னதுனால சசிகலா, ஐயோ யாரோ ஒருவரை மறந்து போயிட்டோம், அவங்கள போய் ஞாபகப்படுத்துறீங்க. ஆகவே அது முடிந்து போன ஒரு கதை. அதை அப்படியே விட்டுருங்க கம்முன்னு. ஏன்னா எப்பொழுதோ உள்ளே வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டியவர் சிறையிலிருந்து வருவதற்கு நானும் ஒரு காரணம். அதை அப்பொழுது செய்ய தவறிவிட்டார். நான் சரி பண்ணிவிடுவேன், நான் கட்சியை சேர்த்துருவேன், நீங்கள்லாம் கூட வாங்க, எல்லோரும் பாருங்கள் என்ன நடக்குது, அம்மா ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு. கூட இருந்த ஆனந்தனை காணோம், அப்புறமா கூட இருந்த நரசிம்மனை காணோம், கூட இருந்த பூவை கந்தனை காணோம், விழுப்புரம் பஷீரை காணோம், எல்லாம் விட்டாங்க. அப்புறம் எங்கே போய் அம்மா ஆட்சி? ஆள் இல்லாத கோட்டையில் மகாராணியாக அமர்ந்திருக்கிறார். பேரளவில் இருக்கட்டும், அவர் தான் சசிகலா. ஓகே, உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம். ஜெம் டிவிக்கும் உங்களுக்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.